ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எனக்கு முடி வளரணும்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிடுங்க, முடி நல்லா வளரும். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் வெங்காயமும் பூண்டு நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதோட பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா நிறைய போட்டிங்கன்னா அதுவே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய போட்டுக்கோங்க பூண்டு. நான் பூண்டு நிறையா தான் போட்டிருக்கேன். இதோட சீரகம் சோம்பும் போட்டிருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் வதங்கிருச்சுன்னு. அப்போ அந்த அளவுக்கு வரணும். இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பிலையை நம்ம அதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு கூட இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், பத்தாது எங்களுக்கு. நான் இன்னும் ஒரு ஸ்பூன் போட போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா காரமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மிளகா பொடி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே வாங்கி பார்த்து சொல்லிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி குழம்பு ரெடி.